வணக்கம். இன்னைக்கு நாம நடிகை மமிதா பைஜுவோட ஒரு அனுபவத்தை பத்தி கொஞ்சம் பேசலாம். தளபதி விஜயோட ஜனநாயகன் படத்துல நடிச்சிருக்காங்க இல்லையா? ஆமா ஆமா. விஜய் அரசியலுக்கு போறதால இது அவரோட கடைசி படமா இருக்குமோன்னு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. அத பத்தி மமிதா என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாம். அவங்களுக்கு இது ஒரு பெரிய கனவு நனவான மாதிரி. கில்லி படத்துல இருந்து விஜய் ரசிகையா. ஓ அப்படியா? ஆமா, அவர் அரசியலுக்கு போறேன்னு சொன்னதும் இனி வாய்ப்பே கிடைக்காதுன்னு நினைச்சாங்களாம். சரி சரி. பூஜா அன்னைக்கு ரொம்ப டென்ஷனா இருந்தப்போ விஜய் தானா வந்து ஹாய்மான்னு சொன்னது அவங்களுக்கு பெரிய ஆறுதலா இருந்திருக்கு. இதுல விஜயோட அந்த எளிமை தெரியுது. செட்ல ரொம்ப கூலா இருந்தாருன்னு மமிதா சொல்றாங்க. ஆமா, எவ்வளவு பரபரப்பு இருந்தாலும் சரி. எல்லாரையும் டெய்லி விஷ் பண்ற பழக்கம் வேற இருக்குன்னு சொல்றாங்க. சரி, அந்த முக்கியமான கேள்வி, இதுதான் கடைசி படமா மமிதா கேட்டிருக்காங்க போல. ஆமா, அதுக்கு விஜய் வந்து 2026க்கு அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லிருக்காரு. ஓ, இது ஒரு மாதிரி திறந்து வச்ச மாதிரி இருக்கு இல்லையா? கண்டிப்பா 2026 தேர்தல் முடிவை பொறுத்து ஒருவேளை திரும்பவும் வரலாம், இல்லையா? இருக்கலாம். படத்தோட கடைசி நாள் ஷூட்டிங்ல எல்லாரும் கொஞ்சம் எமோஷனலா இருந்ததா சொன்னாங்க. ஆமா, அது அந்த சூழலோட முக்கியத்துவத்தை காட்டுது. படம் பேரு ஜனநாயகன், ஹெச் வினோட் டைரக்ஷன். ஆக்ஷன், கொஞ்சம் பாலிடிக்ஸ் இருக்குமா? இருக்கலாம்னு சொல்றாங்க. பொங்கல் ரிலீஸ் January 9, 2026. சரி, அப்போ 2026 முடிவுகள் தான் அவரோட சினிமா பயணத்தை தீர்மானிக்குமா? அது ஒரு பெரிய கேள்விதான். ஒரு கலைஞரோட பாதை அரசியலோட எப்படி இணையுதுன்னு பார்க்க சுவாரஸ்யமா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு முற்றுப்புள்ளியா இல்ல ஒரு கமாவா? இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க.